நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி இடையான அந்த விவாகரத்து விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நடிகர் ரவிமோகன் மற்றும் அவருடைய முன்னாள் மனைவி என்று அவர் தரப்பில் சொல்லப்படக்கூடிய ஆர்த்தி உள்ளிட்ட இடையான பிரச்சனை என்பது சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில்தான் ஆர்த்தி ஜீவனாம்சம் 40 லட்சம் ரூபாய் கேட்டு அவர் குடும்ப நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு ஜூன் மாதம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இடையில் இருவரின் தரப்பிலும் நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி, அதே போன்று பாடகி கெனிஷா மற்றும் ஆர்த்தியின் தாயார் உள்ளிட்டோர் அனைவரும் தரப்பிலும் கருத்துகள் என்ற பெயரில் அவர்கள் அறிக்கையாக அவர்கள் தரப்பு விளக்கத்தை வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று நடிகர் ரவிமோகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவதூறு கருத்துக்களை ஆர்த்தி தெரிவித்து வருகிறார் என்றும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் ரவிமோகன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இருவர் தரப்பிலும் வழக்கறிஞர் ஆஜராகி இது போன்ற கருத்துக்களை இனி தெரிவிக்க மாட்டோம் என்று உறுதியளித்தனர். அதே போன்று இதுவரையில் பதிவிட்ட கருத்துக்களை நீக்கிவிடுகின்றோம் என்றும் தெரிவித்தார்கள். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி GR சுவாமிநாதன் இனி வரக்கூடிய நாட்களில் இது போன்ற கருத்துக்கள் விவாகரத்து கோரிய அந்த விவகாரம் தற்போது நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் யாரும் யாரை பற்றியும் இது போன்ற கருத்துக்களை பொதுவெளியில் வெளியிடக்கூடாது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இதுவரையில் தெரிவித்த கருத்துக்களையும் ஒட்டுமொத்தமாக நீக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதையடுத்து இந்த உத்தரவானது, அதாவது தனக்கு எதிராக தனக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசி வரக்கூடிய கருத்துக்களை நீக்க வேண்டும், அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற நடிகர் ரவிமோகனின் கோரிக்கை ஏற்கப்பட்டு இனி யாரும் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி, கெனிஷா மற்றும் ஆர்த்தியுடைய தாயார் உள்ளிட்ட யாருமே இந்த விவகாரம் தொடர்பாக பொதுவெளியில் பேசக்கூடாது, அதோடு மிக முக்கியமாக இதுவரை பதிவிட்ட கருத்துக்களை நீக்க வேண்டும் என்று நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டிருக்கிறார்.